உலகத்தரம் வாய்ந்த டைல்ஸ்கள் வாங்க டைட்டன் செராமிக்ஸ், கோவை சக்தி ரோடு மற்றும் சாய்பாபா காலனியில். முல்லை பெரியாறு அணையில் இருந்து வைகையில் தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடிதம் எழுதியுள்ளார். மீண்டும் கவனம் பெற்ற முல்லை பெரியாறு அணை குறித்து தற்போது பார்க்கலாம். தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட மக்களின் நீர் ஆதாரமாக உள்ளது முல்லை பெரியாறு அணை. 1895ஆம் ஆண்டு ஆங்கிலேய பொறியாளர் ஜான் பென்னிகுய்க்கால் தமிழக மக்களின் நலனுக்காக கட்டப்பட்ட இந்த அணையின் மொத்த நீர்மட்டம் 155 அடி. பழமையான அணை உடைந்துவிடும் என்ற பொய் பரப்புரை காரணமாக கடந்த 1979ஆம் ஆண்டு அணை நீர்மட்டத்தின் அதிகபட்ச இருப்பு 142 அடியிலிருந்து 136 அடியாக குறைக்கப்பட்டது. அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த கோரி தமிழக அரசு வழக்கு தொடர்ந்த நிலையில் உச்சநீதிமன்றம் 2014ஆம் ஆண்டு அனுமதி வழங்கியது. இதை அடுத்து 36 ஆண்டுகளுக்கு பிறகு அணையின் நீர்மட்டம் மீண்டும் 142 அடியாக உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு 3 முறை மட்டுமே 142 அடி வரை நீர் தேக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது கேரளாவில் பெய்த கனமழையால் முல்லை பெரியாறு அணை 136 அடியை எட்டியுள்ளது. அதே நேரத்தில் முல்லை பெரியாறு அணையிலிருந்து திறக்கப்படும் நீர் கேரளாவின் இடுக்கி அணைக்கு செல்கிறது. இடுக்கி அணை நிரம்ப 5 அடி மட்டுமே உள்ளது. முல்லை பெரியாறு அணை 142 அடியை தாண்டிய பிறகு நீர் திறக்கப்பட்டால் வெள்ள அபாயம் ஏற்படும் என கேரள மக்கள் அச்சம் கொள்கின்றனர். இதை கவனத்தில் கொண்டே முல்லை பெரியாறு அணையிலிருந்து குகை கால்வாய் வழியாக வைகை அணைக்கு நீர் திறக்க வேண்டும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதனிடையே அணை பாதுகாப்பு குறித்த வழக்கில் மழைக்காலத்தில் முல்லை பெரியாறு அணையில் எவ்வளவு நீர் தேக்க முடியும் என்பதை அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகத்தரம் வாய்ந்த டைல்ஸ்கள் வாங்க டைட்டன் செராமிக்ஸ், கோவை சக்தி ரோடு மற்றும் சாய்பாபா காலனியில்.